தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் தமிழ்நாட்டில் கூட்டணி தொடர்பாக பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. நேற்று இரவுலாம் தமிழ்நாடு அரசியல் உலகம் தூங்காத நாளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போறாரா, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போறாரான்னு ஏராளமான வதந்திகள் உலவுன நாளாக நேற்று இரவு இருந்தது. அதிமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று முக்கிய முடிவு எடுப்பதாகவும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு தனியாக நடக்குது. அதற்கு பிறகு சிபிஐயும் சிபிஎம்மும் தலைவர்கள் சந்தித்து பேசுகிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி சொல்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்குது. திமுக கூட்டணியில் தேமுதிக வர்றதாக ஒரு பரபரப்பு செய்தியாக ஒன்று திடீர்னு பேப்பரில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கான தொகுதி பங்கீடு இன்னும் முடிவடையவில்லை, அது இன்று முடிவடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பை கிளப்பும் கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க சிலர். இது போன்ற செய்திகள் எல்லாம் இருக்குது. அது நாளேடுகளில் எப்படி வந்திருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம், அதன் பிறகு நம்ம விவாதத்தை தொடரலாம். இரண்டு தலைப்புகள் முக்கியமான செய்திகள் அடங்கியதாக இருக்கு. ஒன்று கம்யூனிஸ்டுகளுக்கு கல்தா அப்படின்னு ஒரு நாளிதழில் தலைப்பு போட்டிருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகளை தங்களுடைய கூட்டணியிலிருந்து விலக்குவது அப்படின்னு முடிவெடுத்து அதை தெரிவித்து விட்டார்கள்னு சொல்லி இன்னொரு நாளிதழில் ஸ்டோரியிலையும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் இடதுசாரிகள் அதிமுக கூட்டணியை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பதில் தமிழக ஊடகங்கள் என்ற ஒரு பகுதியினருக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. இன்னும் கூட அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பில் தான் அவர்கள் இதை செய்கிறார்கள். அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கூட அவர்கள் என்ன கேம் பிளானில் இருக்காங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. அவங்க என்ன தான் தனித்து போட்டிடுறேன்னு சொன்னால் கூட காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டுக்களை மொத்தமாக கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னால் பாஜகவோட போகிறது நல்லதுன்னு அதிமுக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே எண்ணம் தான் பாஜகவுக்கும் இருக்கிறது. ஏன்னா அவங்க மூன்றாவது அணியாக போட்டிட்டாலா அல்லது மற்ற தேமுதிகவோட போட்டிட்டாலுமே கூட அவர்கள் தமிழ்நாட்டில் பெருசாக எதையுமே கெயின் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அதிமுகவோட போனால் நமக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறைவான சீட்டு கொடுத்தா கூட அது எல்லாத்தையும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அதனால இந்த ஒரு கூட்டணிக்கான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படுது. ஆனால் இதில் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு அவர்கள் நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஏன்னா பொதுவாக கூட்டணிகளில் முரண்பாடு வர்றது, தொகுதி பங்கீட்டில் முரண்பாடு வர்றதெல்லாம் எல்லா கட்சிகள் கூட்டணிகளும் நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஒருவர் யாரோட கூட்டணி அமைப்பார் என்பதையே கடைசி வரைக்கும் மர்மமாக வைத்துக்கொண்டு எல்லோரோடும் பேசிக்கொண்டு என்ன முடிவெடுப்பார் என்பது ஒரு விதத்தில் அந்த தொண்டர்களை வைக்கக்கூடிய விஷயம். இரண்டாவதாக தன்னுடைய ஓட் பேங்கை அவர் யாரிடமோ விற்க முயற்சி செய்கிறாரோ என்கிற ஒரு எண்ணத்தை கூட அது மக்களிடம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான சூழல் அல்ல. நீங்கள் தமிழ்நாட்டில் உருவாயிருக்க இந்த அலையன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ பாமக எடுத்துக்கங்க, பல மாதத்துக்கு முன்னாடியே தனித்து போட்டிட்டோம்னா அவங்க ஏதோ ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. அதே போல் இப்போ இது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் திமுக கூட தான் இருப்போங்கிறத பல மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. வைகோ பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பாஜகவோட போகிறோங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். ஆனால் இவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு சிறிய சமிக்கையை கூட இவர்கள் காட்டவில்லை. இது எந்த விதத்திலுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு முற்றிலும் எதிரானது என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சந்தித்து பேசுவதாக இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி அவர்கள் இன்று அறிவிக்க இருப்பதாக செய்திகள் சொல்லுது. அதற்கு இடையில எந்த மாறுதல்களும் பெரிதாக நடைபெற்று விடும் அப்படின்னு தோணலை. ஏன்னா ஒரு நாளிதழில் இருக்கக்கூடிய செய்தி உண்மையாக இருந்தால் அவங்களோட கூட்டணி வேண்டாம் என்று சொல்ல சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை இவர்களிடம் தெரிவித்து விட்டதாக அந்த நாளிதழ் சொல்லுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இடதுசாரிகளுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இடதுசாரிகளுக்கு ஒன்றுமே ஆப்ஷன் இல்லை. அது ஒன்றும் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் இடதுசாரிகள் குறைந்தபட்சம் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால், இவர்கள் மூன்றாவது அணி என்று அகில இந்திய அளவில் அவங்க ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அந்த மூன்றாவது அணி தொடர்பாக ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கலாம்ல. இப்போது இவங்க அதிமுகவை எதிர்பார்த்தே நின்னாங்க. முதல்ல அவங்க 40 சீட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் முடிவு வந்தால் அவங்களுக்கு இடத்த நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை திரும்ப பெறுவோம்னு சொன்னாங்க. அப்போவாவது இவர்கள் தனியாக அப்போவே வெளியில் வந்திருக்கணும். அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அங்கே போய் தொங்கி 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 நின்னதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால்,
இந்த 2 இடதுசாரி கட்சிகளும் தங்களுடைய மரியாதையை இழந்து கொண்டே வருகின்றன என்பது ரொம்ப தெளிவாக தெரியுது. 2 நாளைக்கு முன்னால் சிபிஎம்மில் அந்த அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் அதில் வந்து மிக பெரும் அளவிற்கு பார்த்தீங்கன்னா தோழர்கள் மத்தியில், கட்சி தோழர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றொன்று என்ன என்று சொன்னால், அதிமுக கடைசி வரை எந்த ஒரு அகில இந்திய கூட்டணியில் இருக்கப் போவது என்பதற்கான தன்னுடைய விருப்பத்தை அல்லது தன்னுடைய என்ன என்று தெரிவிக்கவே இல்லை. அது வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லலை. அப்போ என்ன வரலாம் என்று சொன்னால், ஒரு கடைசி கட்டத்தில் அதிமுகவும் பாஜகவும் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா திமுக இல்லை, அதிமுக இல்லை, மதிமுகவும் இல்லைன்னு 3 முடிஞ்சு போச்சு. அப்போ பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதிமுக மட்டும்தான். அப்போ அந்த மாதிரி சூழலில் அவங்க வந்து பாஜகவும் இதுவும் அதிமுகவும் சேர்வதற்கான ஒரு சூழல் இருக்குது. அப்படி வந்தது என்று சொன்னால் ஒரு நேரடியான ஒரு போட்டி, ஒரு வர்டிக்கலான ஒரு 2 அணி என்பது நேரடியாக அது வரும். அப்படி வந்தால்தான் இன்னும் கொஞ்சம் இது வந்து தெளிவு பெறும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வர்றது கூட ஆரோக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஏன்னா அவர் வந்து பாஜகவுடன் போவதன் மூலமாக தனக்கு பெரிய கெயின் எதுவுமே தமிழ்நாட்டில் கிடைக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போது அவருடைய ஜெயலலிதாவுக்கு அல்லது அதிமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு என்பதை அவர் திமுக அணியில் சேருவதன் மூலமாக கன்சாலிடேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடும். அப்படி பிஜேபி வந்து அதிமுகவோடும் திமுகவோடும் போகிற பட்சத்தில் இது ஒரு பெரிய ஒரு நேரடியான போட்டி தமிழகத்தில் உருவாகும். ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடந்த கால அரசியல் வரலாற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அது அப்படி அமைவது என்பது ஒரு பொருத்தமான விஷயமாக கூட இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி 2 அணிகளாக போட்டியிடுற சூழ்நிலையில் இப்போ அதிமுக அணியிலேருந்து வெளியில் வர்ற இடதுசாரிகள் எந்த பக்கத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இல்லை, அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் 2 சாய்ஸ் தான் எப்போவுமே இருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க திமுக கூட இருப்பாங்க, இல்லைன்னா அதிமுக கூட இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னால் தேமுதிமுகவோட அவங்க அங்கேயும் போக முடியாது. ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பை மையமாக வச்சு தான் அவங்க ஒட்டுமொத்த அரசியலையும் பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அவர்கள் இருக்க இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு ஆம் ஆத்மி மட்டும்தான். அவங்க கூட சேர்ந்து தான் அவங்க போட்டி போட முடியும். இந்த சூழ்நிலையை அவர்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டார்கள். ஏன்னா போன சட்டசபை தேர்தலிலேயே கூட இந்த கூட்டணியில் இது அதிமுக எப்படி அவர்களை ட்ரீட் பண்ணிச்சுங்கிறது தெரியும். கடைசி நிமிஷம் வரைக்கும் காக்க வச்சாங்க. ரொம்ப இவங்க கூட்டணியை விட்டு வெளியே போயிடலாங்கிற சூழ்நிலையெல்லாம் உருவாச்சு. அப்புறம் கடைசி நிமிஷத்தை அவங்க கொடுத்த சீட்டை வந்து வாங்கிட்டு போட்டி போட்டாங்க. இதுதான் நடந்தது. இருந்தாலுமே கூட பிடிவாதமாக நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அதனால் இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க டிசர்வ்னு தான் எனக்கு தோணுது. காங்கிரஸ் அல்லாத பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு அணியை கட்டுறதுல ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி, ஏற்கனவே உறவில் இருக்கக்கூடிய கட்சி, அதனால அவங்களோட அதிகமாக ஒரு நம்பிக்கையோட அவங்கள வந்து வேறு எந்த பக்கமும் பாஜக பக்கமோ காங்கிரஸ் பக்கமோ போக விடாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய செயல்பாட்டில் அவங்க இருந்தாங்க. அதுவே இப்போ வந்து அவர்களுக்கு விரோதமாக போயிடுச்சு. முன்கூட்டியே கமிட் ஆனது கூட விரோதமாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக அது அப்படி தான் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மதிமுக முதல்ல ஒரு பக்கம் கமிட் ஆகாம தனியா நின்னா விஜயகாந்தையும் நம்ம விமர்சனம் பண்றோம். ஏற்கனவே கொள்கை நிலையை சொல்லி இவங்களோட தான் நிற்க போறோம்னு சொன்னதையும் ஒரு ஏமாளித்தனமாக பார்க்க வேண்டிய சூழலாக இருக்கு. இல்லையே, இப்போ இடதுசாரி கட்சிகள் வந்து தேமுதிக பற்றி பெரிய அளவுக்கு ஒன்றும் அவங்க ஒன்றும் எதிர்ப்பு இல்லையா அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்லப்போனால் அந்த பக்கம் பாஜக வந்து நீங்கள் எங்களோட வாங்கன்னு தான் சொல்லிச்சு. அதே மாதிரி சிபிஎம்லேயும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விஜயகாந்த் இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்னு தானே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொன்னால் விஜயகாந்த் எல்லா அணியிலையும் அவர் வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தார். அங்கேயான சுற்றிக்கிட்டே தான் இருந்ததுங்கிறதா ஒரு நிலைமை. இப்போ என்ன வரும்னு சொன்னால் நெருக்கத்தில் ஒரு தெளிவான முடிவு வரும். என்ன வரும்னு சொன்னால் இப்போது எப்படி இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு வந்து பிரதமராகணுங்கிற ஒரு 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 எண்ணம் இருக்குது. அப்படி வரும்போது அந்த நேச்சுரல் அலையன்ஸ் என்பது எப்படி வரும் என்று சொன்னால் பாஜகவோடு அதிமுக இணைவு தான். அதற்கு வந்து ஒரு இது இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இடதுசாரிகளோட அதிமுக ஒரு இறுதியான ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலையோ என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்க சொல்றதுல 2 விஷயம் இருக்கு. அவங்களுக்கு பிரதமராக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தா அது வந்து பிஜேபி காங்கிரஸ் அணி இல்லாத இன்னொரு அணியில தான் சாத்தியம்ங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம். இந்த நிமிஷத்துல போஸ்ட்போல் சீனரியோ எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. இப்ப அந்த நம்பிக்கையை இழந்தா தான் அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணிக்கு போகணும். அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க வந்து இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல. அதாவது இவங்க என்னதான் வந்து அதிமுக வந்து ஜெயலலிதா வந்து பிரதமராக வேண்டும் என்று இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் தொடங்கும் போதே அவங்க அப்படி தான் தொடங்கினாங்க. அகில இந்திய அளவில் இந்தியாவை நான் ஒரு மாற்ற வேண்டும், ஒரு முன்னேறிய நாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அனுப்புங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ஓப்பனாக வந்துட்டாங்க பிரதம வேட்பாளர். ஆனால் என்னை பொறுத்த அளவில் அது வந்து
பாஜகவுடைய ஒரு கூட்டணி என்று வரும்போதே, நீங்கள் அப்படி வரும்போதே அது பெரிய அளவுக்கு தூக்கி நிற்காது. ஏன்னா அந்த சூழல் என்பது தேர்தலுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி வந்து ஜெயலலிதாவோ அல்லது வேறு யாரோ விரும்புவதால் மட்டுமே அவன் பிரதமராக முடியாது. நீங்கள் ஜெயலலிதா பிரதமர் ஆகணும்னா மேலே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய அதனுடைய பர்முடேஷன் காம்பினேஷன் எப்படி போய் முடியுது என்பதை பார்த்தா முடிவு பண்ண முடியும். அது இன்றைக்கு அது பண்ண முடியாது. அதனால இயல்பாக அவங்க வந்து பாஜகவோட போவது என்பதுதான் வந்து சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லை, இன்னொன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க வந்து பிஜேபி கூட போனால் கூட தன்னுடைய பிரதமர் கனவு அவங்க விட்டுட்டாங்கன்னதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதிகமான சீட்ஸ் தமிழ்நாட்டில் வின் பண்ணுறது ஒன்று தான் அவங்களுக்கு இந்த ட்ரீமை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரே விஷயமா இருக்க முடியும். அப்போ அதுக்கு பிஜேபி அலையன்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க அதை எடுத்துப்பாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டு அந்த அலையன்ஸ் இருக்குங்கிறதுக்கான எந்த அவசியமும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை. அதே நம்மள மாற்று அணிக்கு அவங்க சேர்ந்து அவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறது கூட அவங்களுக்கு தடையாக இருக்க போகிறதில்ல. அப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாமே அதிகமான சீட் வின் பண்ணணுங்கிறது தான். இப்போ இருக்க சூழ்நிலையில் அதிமுக அணிக்கு பிஜேபி வந்தால் கூட அவங்களுக்கு அதிகமான சீட்ஸ் எதுவும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா அதை வந்து அவங்க டிமாண்ட் பண்ணுற இடத்துல இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை. இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையில் அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதனால எல்லா விதத்துலையுமே இந்த அவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை நோக்கி அவங்க மூவ் ஆகுறாங்கன்றது தான் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வெளிப்படையான உண்மையாக இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Taca,